அவையோட பேசிக் மாண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிக அடிப்படையான ஒரு மாண்பு என்ன அப்படின்னா, அவையில இல்லாத நபர்களை குறித்து நம்ம பேசக்கூடாது. அவையில இல்லாத நபர்களை குறித்து நம்ம பேசக்கூடாது. ஏன்னா சட்டத்திலையும் இருக்கு, அது ஒரு பேசிக் டீசென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இல்லாத மனுஷனை குறித்து அவன் முதுகு அங்க பேசக்கூடாதுங்கிறது ஒரு டீசென்சி. வெள்ளரிக்கை ஏன் நீங்க சட்டசபையில கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க ஆட்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு ஒரு பயம், அதனாலதான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சட்டசபையில் நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா வெள்ளரிக்கைய அடுத்த நாள் கேள்வி கேட்பானே, கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுமே. நமக்கு தான் தெரியாத, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியில வச்சுட்டு ஓடித்தானே பழக்கம். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க சிஎம் சார். பின்னால திரும்பி பார்த்து அப்படியே அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பின்னால தான் திரும்பி பாக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பின்னால தான் திரும்பி பாக்குது. எந்த டிபார்ட்மெண்ட் முன்னால பார்க்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுங்க, முன்னால முன்னோக்கி பாருங்கள். பின்னோக்கி பாக்குறதே அவங்க வேலையா இருக்கு. திமுக அது செய்யல, திமுக அது செய்யல, அதிமுக அதை செய்யல. எல்லா துறைக்கும் சிஎம் பதில் சொல்லலாம். சிஎம் கந்த ஒரு முடியும். ஏன்னா நீங்க சீஃப் மினிஸ்டர். ஆனா சீஃப் மினிஸ்டர் கையில இருக்கிற துறைக்கு உள்ள பதிலா சீஃப் மினிஸ்டர் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. உங்க கையில ஹோம் மினிஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, போலீஸ் வச்சிருக்கீங்க. போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்க ராஜ்மோகனோ ஆதவர்ஜனோ வச்சு பதில் சொன்னா அசிங்கம், கேவலம். அந்த போஸ்டுக்கு நீங்க தகுதியே இல்லைன்றதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பேசுபொருளை எடுக்கக்கூடிய தலைப்பு, கவர்னர் உரைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பதிலுரையை தான் இன்றைக்கு நம்ம பேசுபொருளை எடுக்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலையும் ஒரு புதிய அரசு பதவியேற்ற முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலையும் கவர்னர் உரையாற்றுவதுங்கிறது ஒரு மரபு. அந்த மரபு இந்த முறை தமிழகத்து கவர்னராக ஆர்லேக்கர் அவர்கள் உரையாற்றிட்டு போயிட்டார். அப்ப அந்த உரையில பொதுவாக கவர்னர் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைய ஆளுங்கரசு என்ன சொல்றாங்களோ அதை எழுதி கொடுத்து கிட்டத்தட்ட அவங்க வாசிச்சுட்டு அப்படி போயிடுவாங்க. அப்போ இந்த முறை உள்ள கவர்னர் பேசிய அந்த உரைக்கு பாரம்பரியமா எதிர்கட்சிகளும் பேசுவாங்க, எல்லாரும் அதை குறித்து பேசுவாங்க, எல்லா எதிர்கட்சிகளும் அதை குறித்து பேசுவாங்க. கடைசியா தமிழக முதல்வர் அவர்கள் பேசி அதை முடிப்பார். இன்றைக்கு கவர்னர் உரை நம்ம சொல்லும் போது, ஒரு அரசாங்கம் ஆட்சியை எப்படி நாம் முன்னெடுத்து செல்ல போகின்றோம், நம்மளோட கொள்கைகள் என்ன, மத்திய அரசு நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க செய்யலாங்கிறதெல்லாம் பத்தி கவர்னர் உரை பொதுவாக இருக்கும். ஆனா இந்த முறை கவர்னர் ஆர்லேக்கர் அவர்கள் வாசித்த உரையில தேவையில்லாத சில விஷயங்கள் இருந்த மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாம எதிர்கட்சிகளை குற்றம் சொல்றது, போன அரசுன்னு பேசுறது. இதை நம்ம ஆர்லேக்கர் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்லேக்கர் எழுதி கொடுத்ததை அவங்க ஓகே பண்ணி தான் வாசிப்பாங்க. புதுசா அவங்க எதுவும் சேர்க்க மாட்டாங்க. சில விஷயங்கள் ஆட்சேபனைக்குரியதாக இருந்தா எடுக்க சொல்லுவாங்க. மற்றபடி கவர்னர் பொதுவா அவருக்குன்னு அந்த ஸ்க்ரூட்டினி கமிட்டி அதை பார்த்து அவங்க ஓகே பண்ணிடுவாங்க, அதைத்தான் வாசிச்சுட்டு போவார். அப்ப இந்த முறை ஆர்லேக்கர் அப்படித்தான் பண்ணாரு. அதனால அவரை நாம் குறை சொல்ல முடியாது. அப்ப எதிர்கட்சிகள் இந்த கவர்னர் உரைக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இன்றைக்கு நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அவை எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா சிஎம் அவர்கள் கவர்னர் உரை குறித்து பேசுவார். அப்போ இந்த கவர்னர் உரையை நான் பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷன் ட்ரீம் இல்ல. இந்த கவர்னர் உரை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது புதுசா ஒரு ஆட்சி ஏற்கிற ஒரு கவர்மெண்ட் ரொம்ப எப்படி இருக்குன்னா, எங்களுடைய கனவு தமிழகத்திற்கு இதுதான், இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், இந்த குறைபாடுகள்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ண போறோம், கல்வி திட்டத்தில் எப்படி கொண்டு வர போறோம், ஹெல்த்ல எப்படி கொண்டு வர போறோம், விவசாயத்துல இந்த மாதிரி கொண்டு வர போறோம், எங்க தொழில்துறை முன்னேற்றங்கள் இந்த மாதிரி இருக்கும், ஏஐ சிஸ்டத்துல எப்படி கொண்டு வர போறோம், தங்களோட கனவுகளையும் தங்கள் அரசோட விஷன் சொல்லுவாங்க, அவர்களோட அந்த பார்வையும் தமிழக மக்களுக்கு வைப்பாங்க. அப்போ தமிழக மக்கள் அந்த கவர்னர் உரையிலே ஓஹோ இந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த கவர்னர் உரையில அது ஒரு கவர்னர் உரை மாண்பான ஒரு கவர்னர் உரையா இருந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, குறை கூறி சிறுபிள்ளைத்தனமாக அந்த எல்கேஜி நீ நடிச்சியா நான் நடிச்சியான்னு எல்கேஜி பிள்ளைக்கு சண்டை போட்டுற கொஞ்சம் அந்த தன்மை வந்துச்சு. அதற்கு காரணம் நம்ம கவர்னரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதை எழுதி கொடுத்தது இன்றைய இருக்கிற தாவேக அரசு. அப்ப எதிர்கட்சிகள்லாம் பேசி காரசாரமா விவாதங்கள் நடக்குது, கடையில ஒவ்வொரு துறையில் கடையில் விவாதம் நடக்குது. இன்றைக்கு சிஎம் விஜய் அவர்கள் அதுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அப்ப நன்றி தெரிவிக்கும் அப்படிங்கும் போது இது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். இந்த முதலாக கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய சிஎம் நீங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி பல பேர் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப சில பாரம்பரியமும் சில கண்ணியமும் அதில் கடைபிடிக்கப்படும். இந்த 3 நாள் அவை நம்ம நடந்து பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு பாரம்பரியமும் தெரியவில்லை, கண்ணியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கைகள் இருக்கு. மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஸ்பீக்கர்
ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஒரு எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கிற அவர் பார்த்துருக்கிறதுனால அவரே கொஞ்சம் முக சுளிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் இவங்க செய்யறாங்க. அப்போ எதிர்கட்சிகள் ஒவ்வொரு கேள்வியா எழுப்பும் போதும் நீங்க பார்த்திருப்பீங்க, சட்டப்பேரவை நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கை தூக்குவாங்க. அதனடா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு எல்லாரும் கேட்கறாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு மந்திரியோ அரசாங்கத்தை சார்ந்த ஒரு மந்திரியோ முதலமைச்சரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சட்ட விதிகளையோ ஒரு சட்ட நடைமுறைகளையோ ஒரு அவையோ மாண்பையோ இல்ல நம்ம அரசியலமைப்பையோ மீறின மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சு நிற்பாங்க. அப்போ அவங்க சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஏத்துக்கணுமா ஏத்துக்கலையாங்கிற ஸ்பீக்கர் தீர்மானம் பண்ணுவார். இதுதான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். அப்போ அதை எடுத்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இடையில நினைச்சு நிற்கிறாங்க. அப்போ இன்றைக்கு சிஎம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருந்தது. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அவையோட பேசிக் மாண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிக அடிப்படையான ஒரு மாண்பு என்ன அப்படின்னா, அவையில இல்லாத நபர்களை குறித்து நம்ம பேசக்கூடாது. அவையில இல்லாத நபர்களை குறித்து நம்ம பேசக்கூடாது. ஏன்னா சட்டத்திலையும் இருக்கு, அது ஒரு பேசிக் டீசென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இல்லாத மனுஷனை குறித்து அவன் முதுகு அந்த பேசக்கூடாதுங்கிறது ஒரு டீசென்சி, ஒரு மாண்பு, சாதாரண இடத்துல அவையில அது மிக பெருசா பார்க்கப்படும். இன்றைக்கு சிஎம் விஜய் அவர்கள் முதல் முறையா நீங்க எந்திரிச்சு நீங்க பெரிய லெவல்ல பேச போறீங்க அவைன்னு உங்களை எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. வழக்கம் போல ஒரு ப்ரிப்பேர்டு நோட்டு, அது சரி, நீங்க சினிமாவில் ஸ்கிரிப்ட் பார்த்தே வாசிச்சு பழகினவங்க, அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தா நீங்க இப்போ சொல்ல போறீங்க. உங்களுக்கு என்னைக்குமே ஸ்கிரிப்ட் சொல்லாம டைரக்டா கேள்வி கேட்டா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பீங்க அப்படின்னு தான் உட்காந்துருக்க போறீங்க. இந்த கையில ஸ்கிரிப்டோட எந்திரிச்சு ஜாம் பண்ணிக்கிற ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன பேச ஆரம்பிக்கிறார். பேசுறது தப்பு இல்லை. பேசும்போது நீங்க என்ன சொல்லணும், எங்களோட நாங்கள் என்ன போராட்டங்கள் பண்ணி மேல வந்திருக்கோம் நீங்க சொல்லலாம், அது நீங்க பேசலாம். எங்கள் கனவு தமிழகத்திற்கு என்ன, எந்த துறையில என்னென்னலாம் செய்ய போறோம், எங்களோட பிளான் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க மக்களுக்கு உங்கள் ஆட்சி எப்படி அமைய போகுதுங்கிறத ஒரு வரைபடம் போட்டு காமிக்கணும் நீங்க. அதுதான் கவர்னர் உரையில நீங்க நன்றி தெரிவிக்கிற விதம். அதைத்தான் கவர்னர் இப்படி சொன்னாரு அப்படின்னு நீங்க விளக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கு, முதல்ல இந்த புலம்புறதை நிப்பாட்டிங்க. ஒரே போதைப் பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஃபியூஸை பிடிக்கிட்டு இப்படியா பேசுறது ஒரு சிஎம் பேசுறதை கேட்கும் போது வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்தா நான் பாரியா அந்த மாநிலம் அப்படின்னு சொல்லணும். நீங்க பேசுறதை கட்டா பாரியா அந்த மாநிலம் தலை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. முதலீடுகள்லாம் இழக்குறீங்க, அது பரவாயில்ல, நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்கன்னு மன்னிக்கலாம்னா புலம்புறதை நிப்பாட்டுங்க. மாநிலத்தோடைய பார்வையை மற்றவங்க கண்ணில் நீங்க தாழ்த்துறீங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. உங்களோட சாதனைகளை பற்றி பேச வேண்டிய இந்த காலத்தை நீங்க எதிர்கட்சிகளை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன சாதிக்க போறீங்க? நீங்க எதிர்கட்சிகளை குறை சொல்லிட்டே இருந்தா மத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவானா, அல்லது உங்க மாநிலத்துக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்துட போறதா? கிடையாது. நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இனி இந்த மாநிலத்துல நான் 5 வருஷம் ஆள போறேன், அல்லது ஒரு நாடு ஒரு தேர்தல் தான் 3 வருஷம் ஆள போறேன். இந்த மாநிலத்துல நான் எப்படி செஞ்சா இந்த மக்களுக்கு நலம் வரும், ஏன் அரசியல் கட்சி ஃபியூச்சர்ல வளரும்னு யோசிக்கணும். இது வரைக்கும் சினிமால நீங்க சொன்ன ஆக்ஷன் சொல்லி எவனோ எழுதின கதைக்கு, எவனோ பாடின பாட்டுக்கு, எவனோ கொடுக்குற டான்ஸ் ஆடி நடிச்சுட்டு போயிட்டீங்க. இது அப்படி இல்ல. நீங்களே கதை எழுதணும், நீங்களே பாட்டு போடணும், நீங்களே டான்ஸ் ஆடணும், எல்லாம் பண்ணணும் உங்க பாஷையில சொல்றதா இருந்தா. அப்ப எதுவுமே எனக்கு தெரியாது, அடுத்தவன் தான் பண்ணுவான் அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ நீங்க எந்திரிச்சு பேசும்போதும் அந்த உங்களை பார்த்த உடனே முதலீடு பண்றவங்க கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் வரணும். அது நிச்சயமாக இந்த தடவை வரல. சொன்னா தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அவைக்கு வந்தா கொஞ்சம் ஒரு அலர்ட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருங்க. தூங்கி எந்திரிச்சு வர்ற மாதிரி வரவங்களை பார்த்தா 24 மணி நேரமும் தமிழ்நாட்டு சிஎம் பார்த்தா தூங்கி எந்திரிச்சு அவையில உட்கார்ந்துருக்கு ஒருத்தர் மாதிரி இருக்கு. இது ஒரு நல்லது இல்லை. ஒரு சிஎம் பார்க்கும்போது ஒரு பிரிஸ்க்னஸ் இருக்கணும். கலைஞர் வயதானவர் தான், ஸ்டாலின் பிரிஸ்கா தான் இருப்பார். கலைஞர் ரொம்ப வயதானவர். ஜெயலலிதா அம்மையாரோ அவங்க பிங்க் ஆஃப் ஹெல்த் சொல்ல முடியாது. ஆனாலும் அவையில உட்கார்ந்தாங்கன்னா அவங்களை பார்த்தா ஒரு தோரணை, ஒரு கம்பீரம் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த மாநிலத்து மேல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லா ஊர்லயும் போய் நீங்க அவார்டு வாங்கிட்டு வரீங்களா, அந்த இதுல பெஸ்ட், இந்த இதுல பெஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த அவார்டு இல்லை. நீங்க சொன்னீங்க இல்லையா, மே மாசம் தான் சட்ட ஒழுங்கு கெட்டு போகணும், அதுக்கு முன்னால் என்னச்சுன்னு. அதுக்கு முன்னால் நடந்ததுக்கு உங்களுக்கு நீங்க அவார்டு கொடுக்குறாங்க. அப்ப அவங்க நீங்க பாராட்டணும் அவசியம் இல்லை. அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. குறை எவன் சொல்லுவான் தெரியுமா? தன்னால செய்ய முடியாத, கையால் ஆகாதவன் தான் அடுத்தவனை சொல்லிக்கிட்டே இருப்பான். என்னால இது பாரு ஏன் பண்ணல, நான் இது ஏன் பண்ண தருமா, அவன் தான் இது காரணம், இது ஏன் பண்ண தருமா, இதுதான் அவன் தான் காரணம், இதுதான் காரணம்னு குறை சொல்லிட்டு ஒருத்தன் தெரிஞ்சான்னா அவன் கையால் ஆகாதவன், ஒன்னத்துக்கும் ஆகாதவன் அப்படின்னு அர்த்தம். செய்யறவன் என்ன செய்வான், எவன் என்ன நான் செய்யறேன்னு செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம். அப்படிதான் இது வரைக்கும் தமிழகத்தில் இருந்த அரசாங்கங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா நீங்க தான் இந்த கையாலாகாத தனத்தை முதல் முறையா உள்ள கொண்டு வர்றீங்க. அப்போ நான் ஃபியூச்சர்ல ஒன்னும் செய்ய மாட்டேங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே நீங்க விஷன் டாக்குமெண்டே கொடுக்கல. எதை கேட்டா நாங்க வெள்ளை அறிக்கை கொடுப்போம். சரி, இப்ப எந்திரிச்சு 2 நாள்ல வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்றாரு நம்ம எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர்.
உடனே இன்னையோட அவைய முடிச்சிடுறீங்க. இன்னைக்கு கொடுத்துருக்கலாமே வெள்ளை அறிக்கை ஏன் நீங்க சட்டசபையில கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க ஆட்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு ஒரு பயம், அதனாலதான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சட்டசபையில் நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா வெள்ளை அறிக்கைய அடுத்த நாள் கேள்வி கேட்பானே, கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுமே. நமக்கு தான் தெரியாத, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியில வச்சுட்டு ஓடித்தானே பழக்கம். எந்த ஒரு பிரச்சனைனாலுமே அங்க எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு அந்த பிரச்சனை நடக்குமோ அங்கிருந்து ஓடித்தான் உங்களுக்கு பழக்கம். நீங்க சட்டசபையில சொன்னீங்கன்னா நீங்க எந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிங்க, எந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு நீங்க என்னத்த சொல்றீங்க அப்படிங்கறத வெளியில கேள்வி கேட்பாங்க. அப்போ அது சரியா வருமா? வராது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வேண்ட ஒரு 4 பேரை செட் பண்ணிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்ட்டு பக்கத்துல இந்த துறை செக்ரட்டரியை வச்சுட்டு அவரை வச்சு பேச சொல்றது. அப்போ இது இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் என்ன செய்ய போறேன்னு வேற அறிக்கையை கொடுங்க. அவன் என்ன செஞ்சுட்டான், இப்படி இருக்குன்னா எல்லாத்துக்குமே தெரியுமே. தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? இனிமேல் இதெல்லாம் செய்ய போறவங்க நாங்க செய்ய போறக்கூடிய விஷயங்கள் அறிக்கை கொடுங்க. அது ஒரு நாளும் கிடையாது. இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன போன கவர்மெண்ட்டே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வரப்போற கவர்மெண்ட்டை பாருங்க. பின்னால திரும்பி பார்க்காதீங்க, ஆக்சிடென்ட் ஆயிரும். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க சிஎம் சார். பின்னால திரும்பி பார்த்து அப்படியே அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பின்னால தான் திரும்பி பாக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பின்னால தான் திரும்பி, எந்த டிபார்ட்மெண்ட் முன்னால பார்க்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுங்க, முன்னோக்கி பாருங்க. பின்னோக்கி பாக்குறதே அவங்க வேலையா இருக்கு. திமுக அது செய்யல, அதிமுக அதை செய்யல, இப்படி சொல்லிட்டு இருக்கலாம். என்ன ஆக போகுது? அப்படி அவங்க செய்யாம இருந்தா தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவோட நம்பர் 1 மாநிலமா வந்திருக்காரு. அப்ப அவங்க ஏதோ செஞ்சிருக்காங்க நல்லது. இதுல மேல எப்படி பில்டப் பண்ணணும் முன்னால பார்த்து போங்க. அப்புறம் தேவையில்லாத பேச்சு திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சு. உங்களுக்கு அதான் சொல்ற, மாண்பு டீசன்சி உங்களுக்கு இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சு. திமுக உள்ள இருந்தாலுமே அவையில திமுக இல்லாத ஒரு நபரை குறிச்சு நீங்க பேசக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்காத. திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சு. அப்பா எவன் நம்மள கேள்வி கேட்க மாட்டான், சத்தம் போட மாட்டான்னு தெரிஞ்ச உடனே நேரா எந்திரிச்சு அப்பா எங்கன்னு ஒரு கதை சொல்றீங்க. தமிழ்நாட்டுல அப்பா எங்கிற கதை நிறைய பேருக்கு இருக்குங்க. அந்த கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னா ஊர் நாரி போயிரும். நிறைய பேர் கேட்கறாங்க அப்பா எங்கன்னு. அதனால நம்ம சொல்ல முடியாது. அந்த கதையெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? அதை சொல்றதுக்கு அவை இருக்கு. உங்களுக்கு அப்படி கதை சொல்லணும்னா உங்களுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு 5000 பேர் QR கோடு போட்டு கொடுக்குறீங்களா? அங்க போய் ஏன்னு கேட்டீங்க. ஏன்னா கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்கிற அறிவு இருந்தா அந்த 5000 பேர் அங்க வந்திருக்கவும் மாட்டான். அது ஒரு விஷயம். அந்த 5000 பேர் கேள்வி கேட்டா அவன் மத்தியில நீங்க என்னவும் பண்ணிக்கங்க. சட்டப்பேரவைக்கு வந்திருக்கீங்களா? சட்டப்பேரவைக்குள்ள மாண்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இலக்கியவாதிகள், அறிவுசார் மக்கள் எல்லாம் இருந்த இடம். ஆயிரக்கணக்கான அனல் பறக்கும் விவாதங்கள் நடந்துரும். இன்னைக்கு சினிமா டயலாக் பேச வேண்டிய ஷூட்டிங் மாதிரி இருக்கு. எந்திரிச்ச உடனே ஸ்பீக்கர் சொல்றாரு, முதலமைச்சர் பேசுவார், யாரும் குறிக்கூடாது. ஏன் குறிக்கிற கூடாது? என்ன கடவுளா முதலமைச்சர்னா? முதலமைச்சர்னா என்ன கடவுளா? பேசாதே. அடிக்கடியாக இடையில இன்டர்ஃபியர் பண்றது, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார். உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு. நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், இடையில கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க முதலமைச்சர் விஜயா இல்ல வண்டு முருகன் விஜயாங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு வரலாற்றோட சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் போது 2006-11 பீரியட் நினைக்கிறேன், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தனியாளா போய் ஜெயலலிதா பேசிட்டு வந்தாங்க. தனியாளா. அதே மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும், யார் என்ன துறையில கேள்வி கேட்டாலும் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க சிஎம் சார், அந்த துறையோட மினிஸ்டர் பதில் சொல்லணும். அதுக்கு இல்லைன்னா யார் பதில் சொல்லணும்னா சிஎம் பதில் சொல்லலாம். எல்லா துறைக்கும் சிஎம் பதில் சொல்லலாம். சிஎம்க்கு அந்த ஒரு முடியும். ஏன்னா நீங்க சீஃப் மினிஸ்டர். ஆனா சீஃப் மினிஸ்டர் கையில இருக்க துறைக்கு உள்ள பதிலா சீஃப் மினிஸ்டர் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. உங்க கையில ஹோம் மினிஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, போலீஸ் வச்சிருக்கீங்க. போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்க ராஜ்மோகனோ ஆதவர்ஜனோ வச்சு பதில் சொல்லணும். அது அசிங்கம், கேவலம். அந்த போஸ்டுக்கு நீங்க தகுதியே இல்லைன்றலாம், எந்திரிச்சு ஓடிடலாம். அதுக்கு நீங்க இந்த பதவிக்கு வந்திருக்கவே கூடாது. ஆதவர்ஜுனா துறைக்கு நீங்க பதில் சொல்லலாம், ராஜ்மோகன் அவர்களுடைய துறைக்கு நீங்க பதில் சொல்லலாம். ஆனா உங்க துறைக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா இதை விட நாணக்கேடு, அசிங்கம், அவமான அரசியல்ல வேற எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு பதவியில உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நீங்க வெக்கேட் பண்ணிட்டு எந்திரிச்சு போய் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மானத்தை காப்பாத்திக்கலாம். ஆனா எப்ப வந்தாலும் அப்படி உட்காந்துக்கிறது, இப்படி உட்காந்துக்கிறது அப்படின்னு யாருமே எடுத்து கேள்வி கேட்க மட்டும் இல்லைன்னு வச்சாங்க. டயலாக் பிச்சு வீசுறது. நான் ஒரு தடவை நான் சொன்னா நான் முடிவு பண்ணிட்டா நானே அப்புறம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாக் பேசுறது. ஆனா எழுத்தாப்புல உட்காந்துட்டா என்னன்னாலும் சொல்லிக்கோ, நான் வாயை திறந்து பதில் சொல்லவே மாட்டேன், பதில் சொன்னா தானே எனக்கு பிரச்சனை அப்படின்னு அமைதியா உட்காருது. இது என்ன வீரம்? உங்களுக்கு டயலாக் பேசணும், சினிமா மாதிரி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 108 எம்எல்ஏக்கள் வெளியில கூட்டு போய் உங்களுக்கு ஒரு தனி பேரலல் சட்டசபை நடத்துங்க. இது உங்க சட்டசபை இல்லை, இது தமிழக சட்டசபை. நீங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்க துறைனா நீங்க தான் பதில் சொல்லணும், மற்றவங்க எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. முன்னால உள்ளவனை பார்த்து அடுத்தவனை குறை சொல்ற பழக்கத்தை நிப்பா. 2 விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. திமுக திமுக திமுகன்னு குறை சொல்லிட்டே தெரியாதீங்க. 2வது புலம்பாதீங்க வெளியில போய்.
அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், அது போச்சு இது போச்சு இது போச்சு, எல்லாத்துக்கும் திமுக. அந்த இண்டஸ்ட்ரியா போச்சு தருமா திமுக தாங்க, இந்த இண்டஸ்ட்ரியா இருந்துருமா திமுக, இப்படி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சீங்கன்னா அடுத்த நான் ஏன் செய்யலன்னு சொல்றதுக்கு தான் 30 மினிஸ்டர் வேணும்னா நாட்டுல மினிஸ்ட்ரியே தேவையில்லையே. என்னால ஏன் சார் செய்ய முடியல, அதுக்கு நான் காரணம் சொல்லவா? அது குறிப்பா அந்த இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கீர்த்தனா இருக்காங்களே, ஒன்னுத்துக்கும் இது வரைக்கும் ஒன்னும் செஞ்சு காமிச்சது கிடையாது. ஹுண்டாயில போய் வேகமா பார்த்து வந்து கப்பல் கட்டு நீங்க கொண்டு வந்து இல்லைங்க, திமுக காலத்துல அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அது இது வரைக்கும் நீங்க ஒன்னும் செய்யல, பரவாயில்ல விட்டுக்கிறோம், அடுத்தவங்க குறை சொல்லாதீங்க. ஒரு விஷயம் ஏன் செய்யல தெரியுமாங்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு மினிஸ்டர்? கழுதையை கொண்டு உட்கார வச்சிருவோமே. ஏன் எப்படி செய்தோம்னு செஞ்சு காமிக்கிறவன் தான் மினிஸ்டரா இருக்கணுமே தவிர என்னால் ஏன் செய்ய முடியாது தெரியுமா, என்னால் 1 லட்சம் காரணம் சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கவன் மினிஸ்டருக்கு தேவையே இல்லை. அதுக்கான தகுதியும் இல்லை, ஆள்றதுக்கு தகுதியும் இல்லை. அப்படிதான் அவங்களோட எல்லா மினிஸ்டருமே இன்னைக்கு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ பேசி ஏதோ மினிஸ்ட்ரி கொஞ்சம் ரன் பண்றாள்னா தெரிகிற ஒரே நபர் வந்து ராஜ்மோகன் மட்டும்தான் தெரிகிறார். மற்ற யாருக்கும் அதுக்குள்ள எந்த தகுதியுமே இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ ஒரு சிஎம்மா மக்களுக்கு நீங்க கான்பிடன்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணும். நக்கல் நையாண்டி எல்லாம் பேசணும்னா ரிசைன் பண்ணிட்டு போய் சினிமால போய் பேசுங்க. இன்னும் 100 வருஷம் பேசுங்க. உங்களுக்குன்னு கேட்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் கேட்டு பீக் விசில் அடிச்சு கை தட்டும். ஒண்ணுதான் இன்னைக்கு அசம்பிளியில் நடக்கல. ஆக்ஷன் ஸ்டார்ட் டேக் 1 அப்படின்னு சொல்லல, அது மட்டும் தான் நடக்கலாம். மற்றபடி அங்க நடந்ததெல்லாம் சினிமாவில் நடந்த மாதிரியே தான் இருக்கு. முதல்ல உங்களை எக்யூப் பண்ணிக்கங்க. எக்யூப் பண்ண முடியும், உங்களே எக்யூப் பண்ணி சுத்தி இருக்கவங்களை எக்யூப் பண்ணிக்கங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க நிறைய படிக்கணும், உங்க துறைகளை குறிச்சு படிக்கணும். எவரும் படிக்கிற மாதிரி இல்லை, ஒரே இன்ஸ்பெக்ஷன், என்னன்னே தெரியாம இன்ஸ்பெக்ஷன். அதாவது ஒண்ணுமே தெரியாம சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம், அவன் வெட்டியா சுத்துறான் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல நம்ம ஒரு விவசாயி வயலுக்கு போய் வேலை பார்க்கறோம்னா வயல் வேலை தெரிஞ்சு வயல்ல வேலை பார்த்தா தான் அது அர்த்தம் இருக்கு. இல்ல சும்மா இறங்கி டிமால்னு போய் என்ன இருக்கு, நஷ்டம் தான் ஆகும், நாட்டை நாசமாக்குதாங்க. நீங்க அப்படித்தான் நீங்க எல்லாரும் பண்றீங்க. முதல்ல துறையில உட்காந்து என் துறையில என்ன இருக்குன்னு கத்துக்கங்க. அதுக்கே உங்களுக்கு 3 மாசம் 4 மாசம் ஆகும். ஏடிஎம்கேல டிஎம்கேல ஏடிஎம்கேலாம் பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸை கத்துக்க வைப்பாங்க, அதுக்குன்னு ஆட்கள் கொடுப்பாங்க. நீங்க யாரு கத்துக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் 24 மணி நேரம் எங்கேயோ தெருலதான் இருக்கிறீங்க. தெருல இருந்து நீங்க என்னத்தை கத்துக்குவீங்க? முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல என்கிட்ட இவ்வளவு இருக்கு, அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கணும். எடுத்த உடனே மாற்றமே மாற்றமா இருக்கா, தடுமாற்றமா தான் இருக்கும். அதுதான் உங்களோட கவர்மெண்டா இருக்கு. அதுக்கு முழு உதாரணம் உங்க சிஎம். யாரு ஒரு இடத்துல இல்லாத நபரை பத்தி பேசக்கூடாது, ஸ்டாலின் இல்லை. அப்போ அவரை பத்தி பேசக்கூடாதுக்கு மாண்பு அது இல்லை, அது கேவலமான ஒரு விஷயம், ஒரு இன்டீசென்ட் திங்னு கூட தெரியாத ஒரு சிஎம் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தமிழ்நாட்டு வரலாறுல பாக்குறோம். அது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் தான் நான் சொல்ல, மன்னிக்கக்கூடிய விஷயம், ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்தா எவ்வளவு கேவலமா இருக்கும். இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் வந்து உங்க சினிமால காமெடின்னு இருக்கலாம். உங்களோட பல மடங்கு பேசக்கூடிய ஆட்கள் எல்லா கட்சியிலும் இருக்கு. அவன் எல்லாம் வாய் திறந்தா நீங்க உங்க மூஞ்சியை கொண்டு எங்கேயுமே வைக்க முடியாதுங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப சிஎம்மா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்க துறையை நீங்க முதல்ல கத்துக்கங்க. முதல்ல உங்களை பார்த்தாலே ஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிற கான்பிடன்ஸ் வரும். இப்போதைக்கு அது வரல. 3வது மாண்போட ஒரு அவையை நடத்துங்க. இதை நீங்க தெரிஞ்சு இந்த 3 நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கனாலே அந்த ஸ்டேட் உருப்பிடும். இது 3 நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா நீங்க தலைகீழ் நின்னாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கெட்ட நேரம் தொடங்கிருச்சுன்னா நம்ம சொல்ல முடியும். மீண்டும் சந்திப்போம்.